குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாரதியாரோட கோட்ஸ் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ஆ பத்மநாபன். அதுக்கப்புறம் ஆசிரியர், பணியாற்றிய இதழ்கள். பாரதியார் எதிலெல்லாம் பணியாற்றிக்காங்கன்னா இந்தியா விஜயா, பெருஞ்சித்திரனார்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் வரும். நா பிச்சமூர்த்தினா நவ இந்தியா ஹனுமான், மீ ராசேந்திரன், அன்னம் விடுதூது. இவங்க எல்லாம் ஆசிரியர். அதெல்லாம் அவங்க பணியாற்றிய இதழ்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்து உரைத்த கவிஞர் யாருன்னா பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பொருள்படும்படி என்று பெருமைப்படும் கவிஞர் யார்? பாரதியார். சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார். முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் பாரதியார். யவனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெறும் நூல் புதிய ஆத்திச்சூடி. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமை பொழுதும் சேராதிருத்தல். இது யாரோட கூற்றுனா பாரதியார். பாரதியார் இயற்றிய நூல்கள் எதெல்லாம்? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் பாரதியார் இயற்றியது. அவருடைய சிறப்பு பேரில் ஒன்று சீட்டுக்கவி. பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூலை உரைநடை வகை சார்ந்தது. எந்த நூல் உரைநடை வகை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை பொருள் ஏன் இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். ஒரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையவர் அல்லர் யார்? இந்த லைன்ஸும் பாரதியார் தான். பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார்? வால்ட் விட்மன். அவர் அமெரிக்க கவிஞர். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் பாரதியார். நாமார்க்கும் குடியெல்லாம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை என பாட தூண்டியது? பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். அதான் இளங்கோவை போல் கம்பனை போல் அப்படிங்கிற ரெண்டுமே ஒரே கோதில் தான் வரும். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்? பாரதியார். 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனில் காணி நிலம், இதுவும் பாரதியாரோட சாங் தான். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இந்த பாட்டு எழுதினது பாரதியார். சொல்லும் பொருளில் காணினா நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தம்னா உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவங்க எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் இவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணுரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் பாடல் இடம்பெற்றுள்ளது. தேங்க்யூ.